யார்கிட்ட இருந்தெல்லாம் நம்ம விலகி இருக்கணும் தெரியுமா? நம்மளை மதிக்காதவங்க, நம்மளை தாழ்த்தி பேசுகிறவங்க, நம்மளை விமர்சிக்கிறவங்க, நம்மளை யூஸ் பண்ணிக்கிறவா, அப்புறம் நம்மளை ஏமாத்துறவா, அப்புறம் மெயினாக நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறவா, இவங்கள்ட்டெல்லாம் தள்ளி போகணும். இந்த 5 வரிகளை தினம் உங்கள்கிட்ட நீங்களே சொல்லிக்கோங்க. காலையில் எழுந்தோன்னே, நான் சிறந்தவன், என்னால் இதையெல்லாம் செய்ய முடியும், இறைவன் எப்போதும் என்னோட இருக்கார், நான் ஒரு வெற்றியாளன், இந்த நாள் என்னுடைய நாள். அடுத்து நல்ல சிந்தனை ஒன்று என்னன்னு கேட்டேன்னா, நம்மளால் முடியாது அப்படின்னு சொன்னோம்னா அது மூட நம்பிக்கையோட அடையாளம். முடியுமா அப்படின்னா அது அவநம்பிக்கையோட அடையாளம். முடியும் அப்படின்னு நினைக்கிறது தான் நம்பிக்கையோட அடையாளம். வறுமைக்கு பின்வரும் செல்வமும், அழுகைக்கு பின்வரும் தைரியமும், தோல்விக்கு பின் வரும் வெற்றியும் என்றைக்கும் வாழ்க்கையில் நிலைச்சி நிற்கும். வெற்றியோட ரகசியம் என்னென்னா, புத்தகங்களை துணைக்கொள், உடல் உழைப்பை அதிகரி, சமூகம் புறக்கணித்ததை கைவிடு, குளிர் தண்ணீரில் குளி, கொஞ்சமாக சாப்பிடு, தியானம் கைக்கொள், இரவு தூங்கும் முன் நெடுந்தொலைவு நட, உடுப்பில் வெள்ளை நிறத்தை பழக்கமாக்கு, உணவில் கீரை சேர்த்துக்கொள், எத்தனை வலிச்சாலும் அழாத, சிரி, ஆத்திரம் அகற்று, கேலிக்கு புன்னகைத்தா, கோவத்துக்கு மௌனத்தை காட்டு, நட்புக்கு நட்பு செய், வேலை சொல்லி கொடுக்குறவங்கள்ட்ட மிக பணிவார், அலட்சியப்படுத்திட்டா விலகி நின்றுடு, அன்பு செய்தால் நன்றி சொல், இதமாக பேசு. இப்படியெல்லாம் இருந்தால் நீங்கள் ஜெயிப்பீள், அது நிச்சயம். மனிதனின் மனம் நம்பிக்கையோட எதை தேடுறதோ அதை அடைஞ்சே தீரும். வாழ்க்கையில் வெற்றி என்ன தெரியுமா? சிரிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குங்க, அது இதயத்தின் இசை. சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கிடுங்க, அது சக்தியின் பிறப்பிடம். விளையாட நேரம் ஒதுக்குங்கள், அது இளமையின் ரகசியம். படிக்க நேரம் ஒதுக்குங்க, அது அறிவின் ஊற்று. நட்புக்கு நேரம் ஒதுக்குங்கள், அது மகிழ்ச்சிக்கு வழி. தியானத்திற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது தெளிவுக்கு வழி. உழைப்புக்கு நேரம் ஒதுக்குங்கள், அது வெற்றிக்கு வழி. இதை விட்டுட்டு இந்த சீரியலை பார்த்துட்டு அலையாதீங்க, அது வாழ்க்கை வீணாக போகிறதுக்கான வழி. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. எவன் அடுத்தவங்க இதில் பக்கத்து வீட்டில் வம்படிச்சு பழகினானோ அவன் தான் சீரியல்